ஹலோ! இன்னைக்கு தமிழ்நாட்டோட மிக முக்கியமான செய்திகளை அலச போற இந்த விளக்கு தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்பவும் பரபரப்பா பேசப்பட்டு வர்ற நம்ம மாநிலத்தோட நிதி திட்ட விரிவாக்கம், அப்புறம் இன்னும் சில முக்கிய அப்டேட்ஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப சுருக்கமா ஆனா தெளிவா பார்க்க போறோம். நேரத்தை வீணாக்காம வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, நாம நேரா இந்த நம்பர்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். 2500. இது வெறும் ஒரு சாதாரண தொகை கிடையாதுங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற பல குடும்பங்களோட மாதாந்திர பட்ஜெட்டுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்க போற ஒரு விஷயத்தோட அடையாளம் இது. ஆமாங்க, எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த பெண்களுக்கான மாத உதவித்தொகை திட்டம் பத்தின ஒரு மாஸ் அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு. இந்த திட்டம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு இப்ப நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல் என்னன்னா, பெண்களுக்கான 2500 ரூபாய் திட்டத்தை விரிவுபடுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துட்டு வர்றதா வெளியாகி இருக்கிற இந்த உறுதியான செய்திதான். அதாவது, இப்போதைக்கு பயனடைஞ்சிட்டு இருக்கிறவங்கள தாண்டி இன்னும் நிறைய புதிய பயனாளிகளுக்கும் இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்க அரசு ரொம்பவே தீவிரமா செயல்பட்டுட்டு வராங்க. இது ஏதோ ஒரு அறிவிப்போட நிக்காம கிரவுண்ட் லெவல்ல இதற்கான வேலைகள் ஆல்ரெடி முழு வீச்சுல தொடங்கிடுச்சு அப்படிங்கறதா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இது எப்படி பிராக்டிக்கலா நடக்க போகுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கான ப்ராசஸ் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சீக்கிரமே வெளியிடுவார்னு எதிர்பார்க்கப்படுது. அது நடந்த அடுத்த செகண்டே புதிய பயனாளர்கள்கிட்டேருந்து விண்ணப்பங்கள் வாங்குற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் தகுதியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணப்பட்டு இந்த திட்டம் முழுமையா விரிவுபடுத்தப்படும். ஒரு பெரிய அரசு திட்டம் சரியான முறையில மக்களை போய் சேர்றதுக்கான ஒரு பக்காவான கட்டமைப்புன்னு இதை கண்டிப்பா சொல்லலாம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸும் எப்படி நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அரசு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற டைம்லைன் வெறும் 3 மாசம்தான். ஆச்சரியமா இருக்குல்ல? அடுத்த 3 மாசத்துக்குள்ள லட்சக்கணக்கான அப்ளிகேஷன்ஸை வாங்கி அதை செக் பண்ணி இந்த மாபெரும் திட்டத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணியாகணும். இவ்வளவு அவசரம், இவ்வளவு வேகத்துக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் ரொம்ப நெருங்கிட்டு வர உள்ளாட்சி தேர்தல். இங்க மெயின் பாயிண்ட் என்னன்னா, இந்த முழு விரிவாக்க பணிகளையும் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடியே 100% முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தோட டார்கெட். நிர்வாக ரீதியா பாத்தீங்கன்னா, தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வர்றதுக்குள்ளேயே பொதுமக்களுக்கு இந்த 2500 ரூபாய் உதவித்தொகை போய் சேர்ந்துடணும் அப்படிங்கறதுல அரசு ரொம்ப தெளிவா, ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஓகே, இந்த டாபிக்க கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு மாநிலத்துல நடந்துட்டு வர்ற மத்த ட்ரெண்டிங்கான செய்திகளை ஒரு குவிக் ரவுண்ட் அப் பாத்துரலாம். ஹெல்த் செக்டர்ல பாத்தீங்கன்னா, மத்திய அரசோட மருத்துவ திட்ட பயனாளிகள் எண்ணிக்கையில நம்ம தமிழ்நாடு தான் இப்போ நம்பர் 1. நம்ம மருத்துவ கட்டமைப்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இது காட்டுது. அரசியல் களத்துல தவேக தோழமை கூட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும்னு திருமாவளவன் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு சோகமான செய்தி, புதுச்சேரியோட முன்னாள் ஆளுநர் மதன் மோகன் அவர்கள் காலமாயிருக்காரு. கடைசியா ஸ்போர்ட்ஸ் அப்டேட், வரவிருக்கும் ஒலிம்பிக்ல நடக்க போற கிரிக்கெட் போட்டிகளுக்கான புது ரூல்ஸ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய டாப் ஹெட்லைன்ஸ். இப்போ நம்ம மாநிலத்தோட உள்கட்டமைப்புல நடந்திருக்கிற ஒரு சூப்பரான விஷயத்த பார்க்கலாம். இந்த நம்பர் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா 4555 மெகாவாட். அதாவது நம்ம தமிழகத்தோட காற்றாலை மின் உற்பத்தி ஒரே நாள்ல இந்த அளவுக்கு மிகப்பெரிய உச்சத்தை தொற்றிருக்கு. ஒரு பக்கம் கரண்ட் தேவை நாளுக்கு நாள் எகிரிட்டே போகுது. இந்த நிலைமையில எந்த ஒரு மாசமும் இல்லாத ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமா நாம இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கிறது நிஜமாவே நம்ம மாநிலத்தோட பொருளாதாரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான செய்திங்க. நாம இப்போ இந்த விளக்கு தொகுப்போட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம நிறைய அப்டேட்ஸ் பார்த்திருந்தாலும் மறுபடியும் அந்த மெயின் குவெஸ்டனுக்கு தான் வர வேண்டியிருக்கு. நிர்வாகத்தோட வேகம், கையில இருக்கிற வெறும் 3 மாச டைம் லைன், லட்சக்கணக்கான புது அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டி உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி பெண்களுக்கான இந்த 2500 ரூபாய் விரிவாக்க திட்டம் முழுமையா முடிவடையுமா? இவ்ளோ பெரிய சவாலை அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.